அணியாய் வாருங்கள் அன்பு மாந்தரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. அணியாய் வாருங்கள் அன்பு மாந்தரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. அன்பு பணியாளி உலகை வெல்லுங்கள், இன்பம் துன்பம் எதையும் தாங்கிடுங்கள். அன்பு பணியாளி உலகை வெல்லுங்கள், இன்பம் துன்பம் எதையும் தாங்கிடுங்கள். எளியவர் வாழ்வில் துணை நின்ற இயேசுவின் சாட்சியாய் நிலைத்திடுங்கள். எளியவர் வாழ்வில் துணை நின்ற இயேசுவின் சாட்சியாய் நிலைத்திடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து துணிவோடு நம்பிக்கையோடு இருக்க நமக்கு அழைப்பை விடுக்கிறார். பல நேரங்களில் நம்ம நம்முடைய அன்றாட வாழ்க்கை இயல்பாக இருக்கிற பொழுது, சுமூகமாக போகிற பொழுது, கடவுள் மீது அதீத நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்ம வாழ்கிறோம். ஆனால் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில சோதனைகள், சின்ன சின்ன சறுக்கல்கள், நெருக்கடிகள், உடல் சார்ந்த பிரச்சனைகள் வருகிறதோ, அப்பொழுதெல்லாம் நாம் கடவுள் மீது நம்பிக்கையற்ற பிள்ளைகளாக நம்ம வாழ்கிறோம். அதனால் இந்த திருப்பலியில் ஆண்டவரே, எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை ஆண்டுகள் ஆனாலும், ஆண்டவரே வாழ்வே முடிந்து போகக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டாலும் நான் உம்மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருப்பேன் என்கிற அந்த மனநிலையை இறைவன் நமக்கு தந்துள்ள வேண்டுமென நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாவில் செய்யுற்ற உலகைவும் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையில் இருந்து நீர் விடுவித்த உம் நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம்.
ஆமென். முதல் வாசகம். முடிவில்லா காலத்திற்கும் உன்னோடு நான் மன ஒப்பந்தம் செய்துள்ளேன். இறைவாக்கினர் ஒசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 14 முதல் 16 மற்றும் 19 முதல் 20 முடிய. ஆண்டவர் கூறுவது: நான் இஸ்ரேலை நயமாக கவர்ந்திழுப்பேன், பாலை நிலத்துக்கு அவளை கூட்டி போவேன், நெஞ்சுருக அவளுடன் பேசுவேன், அவளுடைய திராட்சை தோட்டங்களை அவளுக்கு திரும்ப கொடுப்பேன், ஆக்கோர் பள்ளத்தாக்கை நம்பிக்கையின் வாயிலாக மாற்றுவேன். அப்போது அவள் அங்கே தன் இளமையின் நாள்களிலும் எகிப்து நாட்டினின்று வெளியேறிய காலத்திலும் பாடியது போல் பாடுவாள். அந்நாளில் என் கணவன் என என்னை அவள் அழைப்பாள், என் பாகாலே என இனிமேல் என்னிடம் சொல்ல மாட்டாள் என்கிறார் ஆண்டவர். இஸ்ரேல், முடிவில்லா காலத்திற்கும் உன்னோடு நான் மன ஒப்பந்தம் செய்துள்ளேன். நேர்மையிலும் நீதியிலும் பேரன்பிலும் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். மாறாத அன்புடன் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். ஆண்டவராம் என்னை நீயும் அறிந்து கொள்வாய். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 145. பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். நாள்தோறும் உம்மை போற்றுவேன், உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். ஆண்டவர் மாண்புமிக்கவர், பெரிதும் போற்றுதலுக்கு உரியவர். அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாதது. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஒரு தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்கும் உம் செயல்களை புகழ்ந்துரைக்கும். வலிமை மிகவும் செயல்களை எடுத்துரைக்கும். உமது மாண்பின் மேன்மையையும் மாட்சியையும் வியத்தகுவும் செயல்களையும் நான் சிந்திப்பேன். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 18 முதல் 26 வரை. இயேசு தம் சீடர்களுடன் பேசிக் கொண்டிருந்த பொழுது தொழுகை கூட தலைவர் ஒருவர் அவரிடம் வந்து பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள். ஆயினும் நீர் வந்து அவள் மீது உம் கையை வையும், அவள் உடனே உயிர் பெறுவாள் என்றான். இயேசு எழுந்து அவர் பின்னே சென்றார். இயேசுவின் சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தனர். அப்பொழுது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய ஒரு பெண் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையின் ஓரத்தை தொட்டார். ஏனெனில் அப்பெண், நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும் நலம் பெறுவேன் என தமக்குள் சொல்லிக் கொண்டார். இயேசு அவரை திரும்பி பார்த்து, மகளே, துணிவோடிரு, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார். அந்நேரத்திலிருந்தே அப்பெண் நலமடைந்திருந்தார். இயேசு அத்தலைவருடைய வீட்டிற்கு சென்றார். அங்கே குழல் ஊதுவோரையும் கூட்டத்தினரின் அமளியையும் கண்டார். அவர் விலகிப் போங்கள், சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்களோ அவரை பார்த்து நகைத்தார்கள். அக்கூட்டத்தினரை வெளியேற்றிய பின் அவர் உள்ளே சென்று சிறுமியின் கையை பிடித்தார். அவளும் உயிர் பெற்று எழுந்தாள். இச்செய்தி அந்நாடெங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நம்முடைய தாய் திரு அவை புனித மரிய கொரற்றி அவர்களுடைய விழாவினை அக்களிப்போடு நினைவு கூறுகிறது. பிரியமானவர்களே, இன்றைய நாளில் புனித மரிய கொரற்றி வாழ்வை தியானித்து நம்முடைய வாழ்வை அவருடைய வாழ்வை போல உருமாற்ற இந்த இறை செய்திக்குள்ளாக, இந்த இறை பகிர்வுக்குள்ளாக உங்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். பிரியமானவர்களே, 12 அல்லது 13 ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு இளம் மகள். அந்த மகள் அப்படியே அழகாக கடவுளால் உண்டாக்கப்பட்டவராக படைக்கப்பட்டவராக இருக்கிறார். இப்போ இந்த அலெக்சாண்ட்ரோ என்கிற நபர் இந்த மகள் மீது ஒரு விதமான ஈர்ப்பு, தவறான எண்ணம் வருகிறது. அந்த காம உணர்வினால் தூண்டப்பட்டு அவரை தவறாக பயன்படுத்த நினைக்கின்ற பொழுது தன்னை தற்காத்து கொள்கிறார். ஒரு கன்னியாக, மறைசாட்சியாக தன்னுடைய வாழ்க்கையை அவர் முடித்து கொள்கிறார். அந்த அலெக்சாண்ட்ரோ ரொம்ப அழகாக, அதாவது ரொம்ப ஒரு வன்முறையோடு இந்த மகளை நடத்துகிறார். ஒரு முறை இருமுறை அல்ல, 11 முறை கத்தியால் குத்துறாங்க. அப்போது மரிய கொரற்றி அந்த 11 முறை கத்தியால் குத்தப்பட்டும் அது போராடி கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு அவர் கடந்து செல்ல அவர் முற்படுகிறார். இப்போ இந்த அலெக்சாண்டர் மீண்டுமாக அவர் பார்க்குறாங்க. மேலும் 3 முறை கத்தியால் குத்தி அந்த இடத்தை விட்டு அவன் நகர்ந்து செல்கிறான். 2 நாட்களுக்கு பிறகு அவன் மரிய கொரற்றி இறந்து போகக்கூடிய ஒரு நிலை. அப்போது இறந்து போவதற்கு முன்பதாக தன்னை குத்திய அலெக்சாண்ட்ரோவை மன்னித்து விட்டு இறந்து போகிறான். அப்போது அவருடைய மன்றாட்டு ஜெபம் எப்படியாக இருக்கிறது? ஐ ப்ரே தட் அலெக்சாண்ட்ரோ வில் மீட் மீ இன் பேரடைஸ். ரொம்ப உன்னதமான ஒரு ஜெபம் பாருங்களேன். ஐ ப்ரே தட் அலெக்சாண்ட்ரோ வில் மீட் மீ இன் பேரடைஸ். நான் ஜெபிக்கிறேன், அலெக்சாண்ட்ரோ என்னை விண்ணகத்தில் மோட்சத்தில் சந்திப்பார் என்பதுதான் அவருடைய ஜெபமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த ஜெபம் எதை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது? இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் 2 கல்வர்களுக்கு நடுவே அவர் தொங்கி கொண்டிருக்கிறார். அவருக்கு ஏளனம் செய்யக்கூடிய நபர்கள் ஏராளம். அதே போல முகத்தில் காரி உமிழ்றாங்க, தாடையில் குத்துறாங்க, எல்லா விதமான அவமானங்களையும் அங்கே ஏசானவருக்கு கொடுக்குறாங்க. அப்போ ஆண்டவர் ரொம்ப அழகா தன்னுடைய ஜெபத்தை ஏறெடுக்கிறாரு. தந்தையே, இவர்களை மன்னியும் என்று சொல்லி அங்கே அவர்களுக்காக மன்றாடக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அப்போது மரிய கொரற்றி இந்த உன்னதமான ஜெபத்தை எங்கிருந்து எடுக்கிறார்? யாரிடமிருந்து எடுக்கிறார் அல்லது கற்றுக்கொள்கிறார்? இயேசுவிடத்திலிருந்து அவர் கற்றுக்கொள்கிறார். அதனால தான் ஐ ப்ரே தட் அலெக்சாண்ட்ரோ வில் மீட் மீ இன் பேரடைஸ். ஐ ஹோப் ஹி வில் பி தேர் இன் பேரடைஸ். இதுதான் அவருடைய உன்னதமான ஒரு ஜெபமாக இருக்கிறது.
ஏசு ஆண்டவர் அதான் சொல்றாரு, அந்த நல்ல கல்வன்ட்ட சொல்றாரு, இன்றே நீர் என்னோடு வான் வீட்டில் இருப்பாய். அப்ப பாருங்க, அங்க அவருடைய மனமாற்றத்திற்காக மன்றாடுகிறார், அங்கு ஜெபிக்கிறார், கடவுள் வந்து ஜெபிக்கிறாரு. அந்த நல்ல கல்வன் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடுகிறான், ஒப்புக்கொள்ளுகிறான், ஏற்றுக்கொள்ளுகிறான். இன்றே நீ என்னோடு வான் வீட்டில் இருப்பாய் என்று சொல்லி அங்கு இந்த நல்ல கல்வனுக்கு எப்படி ஆண்டவர் வாக்குறுதியை கொடுத்தாரோ, ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ, அதே போலதான் அன்பு மக்களே, மரிய கொரற்றையும் அந்த தன்னை குத்திய 11 அதற்கு 3 முறை ஏறக்குறைய 14 முறை கத்தியால் குத்திய அந்த மகனை அவருக்காக வந்து ஜெபம் செய்கிறாரு, மன்னிக்கிறாரு. பிரியமானவர்களே, அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கின்ற பொழுது 1950ஆம் ஆண்டு அவருக்கு புனிதர் பட்டம் வந்து கொடுக்கப்படுகிறது. அலெக்சாண்ட்ரோ அந்த புனிதர் பட்ட நிகழ்வுல வந்து பங்கெடுக்கிறார். எப்படி நடக்கிறது? மரிய கொரற்றி இறந்து விட்டார், அவருடைய குடும்பத்தார் அவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். குடும்பத்தார் அவருடைய மகன் வந்து அவருடைய குற்றங்களை வந்து மன்னிக்கிறாங்க. மன்னித்து தன்னுடைய மகள் புனிதராக உயர்த்தப்பட்ட பொழுது அங்கு என்ன செய்யறாங்க, இந்த மகன் பங்கெடுக்கக்கூடிய அந்த நிகழ்வை அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நாம் வந்து பார்க்கிறோம். ஆகவே அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நாம் எல்லாருமே கடவுள்கிட்ட மன்றாடுறோம். எப்படி மன்றாடுறோம்? என்னை காயப்படுத்தினவங்கள, என்னை ஏளனம் செஞ்சவங்கள, அல்லது நம்மை வந்து பல்வேறு விதங்களில் பல்வேறு விதமான துன்பத்துக்கு உட்படுத்தினவங்களை வந்து கடவுள்கிட்ட ஒப்பு கொடுக்குறோம். எனக்கு நீதி கேட்டு எனக்கு தாங்க, எனக்கு வந்து நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட மன்றாடுறோம். ஆனால் ஆண்டவர்கிட்ட பல நேரங்களில் நம்ம வந்து ஜெபிப்பதில்லை. எப்படி ஜெபிப்பதில்லை? ஆண்டவரே, அவங்கள நான் மன்னிக்கிறேன், அந்த என்னை காயப்படுத்துகிற நபர்களை மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒருபோதும் அல்லது பல நேரங்களில், பெரும்பாலான நேரங்களில் நாம் வந்து நம்முடைய ஜெபங்கள் இப்படியாக இருப்பதில்லை. ஆனால் இன்றைக்கு மரிய கொரற்றி அவர்களுடைய விழாவினை நினைவு கூறுறோம். அது வந்து பெரிய விழாவெல்லாம் கிடையாது, நினைவு கூறுறோம். அப்படி நினைவு கூறுகின்ற பொழுது அவருடைய வாழ்வு நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய செய்தி, எப்பா எடுத்துட்டு போறப்ப ஒண்ணும் இல்லை, இந்த உலகத்தை விட்டு போறப்ப ஒண்ணும் இல்லை, மனசார மன்னிச்சிரு, முடிந்த வரைக்கும் எல்லாருடைய காயங்களுக்கு வந்து மருந்து கொடு, வந்து அவருடைய காயங்களுக்கு வந்து விடுதலை கொடு என்பதுதான் இன்றைய நாளில் ஆண்டவர் புனித மரிய கொரற்றி வழியாக ஆண்டவர் நமக்கு ஒரு உன்னதமான அழைப்பினை கொடுக்கிறான். பிரியமானவர்களே, ஏன் நம்ம பிறரை வந்து மன்னிக்கணும்? என்ன காரணம்? மன்னிப்பதற்கான காரணம் என்ன? ஒன்று, அறியாமையில் அவர்கள் வந்து செய்கிறாங்க. எப்படி ஏசு ஆண்டவர் வந்து தன்னுடைய ஜெபத்தில் வந்து மன்றாடுறாரோ, தந்தையே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி மன்றாடுகிறாரோ, அதே போல நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம்மை காயப்படுத்திய நபர்களை, நம்மை ஏளனம் செய்த நபர்களை, அவங்களுக்கு பல நேரங்கள் நம்ம எல்லாருமே பழி வாங்க நினைக்கிறோம். அப்படியே கோபம் அப்படியே பொத்துக்கிட்டு கொப்பளிக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, கோபத்தெல்லாம் விட்டுருப்பா, அது உன்னுடைய வாழ்க்கையை வந்து அழிச்சிடும், இன்னும் அது ஒரு தீமையான விளைவை நமக்கு வந்து ஏற்படுத்தும், அதனால வந்து மனசார மன்னித்து விடு என்று வந்து குறிப்பிடுகிறார். ஒருவேளை அறியாம பண்ணி இருப்பாங்க. ஒரு சின்ன உதாரணம், இப்ப கடவுள் வந்து அறியாமல் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு வந்து மன்னிப்பை கொடுக்கிறார். இப்போ ஒரு விபத்து நடக்குது. அந்த விபத்து நடக்கிறப்ப ஒரு 5 பேர் 10 பேர் இருக்கிறாங்க. இப்போ 5 பேர் 10 பேர்கிட்ட இந்த விபத்து எப்படிங்க நடந்துச்சு அப்படின்னு கேட்டோம்னா, அந்த அந்த 5 பேரும் அல்லது 10 பேரும் பல்வேறு விதமான விளக்கங்களை கொடுப்பாங்க. அது அவங்களுடைய பார்வை, அவங்க எப்படி பார்க்குறாங்களோ அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அதை வந்து வெளிப்படுத்துவாங்க. இப்போ ஒரு விபத்து நடக்கிறப்ப அந்த 10 பேருக்கு அந்த இடத்துல இருக்கிறாங்க, அவங்க சொல்லுவாங்க, இல்லை இல்லை இந்த வாகனத்தில் வந்தவர் மேலே தான் தப்புன்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் சொல்லுவாங்க, இல்லை இல்லை அதாவது 2 சக்கர வாகனத்தில் வந்தவர் மேலே தான் தப்பு, இல்லை இல்லை இந்த நடந்து போனவர் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பார்வை வந்து கொடுப்பாங்க. அது அறியாமை. என்ன நடந்தது, முழுமையாக என்ன நடந்தது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அவங்க வந்து வேற வேற வேலைகளில் வந்து இருந்தாங்க, கவனச்சிதறல். அப்போ அவங்களுடைய வேலையில் வந்து இருக்கிறாங்க. ஆனால் இங்கே விபத்து நடக்கிறப்ப அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து அவர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கம் ஒருதலை பட்சமாகத்தான் இருக்கிறது, முழுமையாக வந்து பார்க்கல. அதனால தான் அறியாமையில் அவங்க வந்து விளக்கங்கள் வந்து கொடுக்குறாங்க. இன்றைக்கு பாருங்க, சமூக ஊடகங்களில் ஒருவரை குறித்து ஒரு கட்சியை குறித்து, ஒரு தலைவரை குறித்து பல்வேறு விதங்களில் வந்து என்ன செய்கிறாங்க, பல்வேறு விதங்களில் பல்வேறு கோணங்களில் வந்து பார்க்குறாங்க. இப்போ ஒரு தலைவர் இருக்கிறாரு,
அந்த தலைவரை குறித்து விவாதம் நடக்கிறது. இப்போ எல்லா தொலைக்காட்சிகளிலும் வந்து இந்த நேர்பட பேசு அப்படி இப்படி என்று சொல்லி அந்த தலைவர் பேசினது அல்லது அந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்க பேசினது, அதை பேசுகிறப்ப ஒரு 4 பேர் உட்காந்துக்கிறாங்க. நெறியாளர் ஒருத்தர் இருக்கிறாரு. நெறியாளரும் முழுமையாக வந்து அதற்கான விளக்கத்தை கொடுக்குறாரா? இல்லை. அப்போ அவங்க 4 பேர் உட்காந்துருக்குறாங்க. அவங்களுக்கு முழுமையாக விளக்கத்தை கொடுக்குறாங்களா? ஒரு பேர் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் அவங்க வந்து அவருக்கு ஆதரவாக பேசுகிறாங்க, இன்னொருத்தர் அவருக்கு எதிராக வந்து பேசுகிறாங்க, இன்னொருத்தர் வந்து அங்கிட்டும் இல்லை இங்கிட்டும் இல்லை அப்படியே வந்து ஒரு மாதிரி பலிப்பி பேசக்கூடிய ஒரு நிலை. அப்போ எதுதான் உண்மை தெரியலை, சரிங்களா? அவங்கள்ட்ட கேட்டால் தான் தெரியும். ஊடகங்கள் அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய அல்லது தவறை அல்லது வந்து பிரதிபலிக்க ரொம்ப பெருசுபடுத்தக்கூடியதை நாம் வந்து பார்க்கிறோம். அப்போ இது எல்லாமே ஒருதலைப்பட்ச ஒரு பார்வையாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் ரொம்ப அழகா நமக்கு வந்து ஒரு பாடத்தை கொடுக்கிறார். எப்பா, நீங்களாம் மனுஷங்க, நான் உங்களை படைத்தவர். நீங்க ஒரு பார்வையில் தான் பார்க்குறீங்க, நான் அவங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா உணர்வுகளையும் புரிந்து கொள்ளக்கூடியவனாக இருக்கிறேன். அவருடைய என்ன ஓட்டம் என்ன, அடுத்து என்ன வார்த்தை பேச போறான், எங்க நடக்க போறான், எப்படி நடக்க போறான் என்று ஒவ்வொரு அசைவையும் சிந்தனைகளையும் ஆய்ந்து அறியக்கூடிய கடவுள் நான். அப்ப எனக்கு தெரியும் அவன் அறியாமல் செய்து விட்டான், ஆகவே அவனை அவர்களுக்காக நான் மன்றாடுகிறேன் என்று சொல்லி கடவுள் ரொம்ப அழகா அறியாமையில செய்த தவறுகளை மன்னிக்க வேண்டும் என்று நமக்கு உன்னதமான அழைப்பை கொடுக்கிறார். அப்படிதான் புனித மரிய கொரட்டி செய்யறாங்க. பாருங்க, ஒருவேளை தெரிஞ்சு செஞ்சிருக்கலாம். அந்த வயசு 12 அல்லது 13 வயசுல அந்த மகள் வந்து இருக்கிறாங்க. இப்போ அவரை விட மூத்த வாலிபர் அந்த அலெக்சாண்ட்ரோ. இப்போ அந்த அலெக்சாண்ட்ரோ ஒருவேளை 18 வயசு, என்ன வயசுன்னு எனக்கு தெரியல, நான் சரியா அதற்கான விளக்கம் கொடுக்கப்படலை. இப்போ அந்த அலெக்சாண்ட்ரோ அந்த வயதுல ஈர்ப்புனால அல்லது ஒரு உடல் இச்சையினால தூண்டுதலால அந்த மகள்கிட்ட வந்து தவறு நடந்துக்க முயற்சித்து இருக்கலாம். அப்போ அந்த ஒரு பதட்டம், இன்னைக்கு நம்ம எல்லா பதட்டத்தில் வந்து நிறைய தப்பு செய்யறோம் அல்லவா? எல்லாருமே தவறான வார்த்தைகளை விட்டுறோம், தவறான செயலை செஞ்சிடறோம். அதே ஒரு பதட்டத்தில் எப்படி செயலை செய்கிறோமோ அதே போலதான் இந்த அலெக்சாண்ட்ரோ என்கிற நபரும் நிச்சயமாக பதட்டத்தில் அங்கு வந்து தவறுகளை வந்து செய்திருக்கலாம். அங்கு மரிய கொரட்டி போராடுறாரு, நான் சாவனை ஒழிய என் உடலை உனக்கிட்ட வந்து நான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி அங்கே வந்து சண்டை இடுகிறான். அப்படியே ஒரு விதமான பிடிவாதத்தோடு இருக்கக்கூடியதை நம்ம இந்த மரிய கொரட்டி வாழ்க்கை வரலாற்றில் நாம் வந்து பார்க்கிறோம். இப்படியெல்லாம் கடவுளுக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தவர், அந்த அர்ப்பணித்த அந்த மகள் என்ன செய்கிறாரு, இவன் அறியாமல் செய்து விட்டான், ஆண்டவரே இவனை மன்னியும் என்று சொல்லி அங்கே வந்து தன்னுடைய ஜெபத்தை ஏறெடுக்கிறாரு. பாருங்க, ஐ ஹோப் he will be there in paradise. I pray that Alexandro will meet me in paradise. இதுதான் எவ்வளவு பெரிய உன்னதமான ஜெபம் பாருங்க மக்களே. அதனால இந்த நாள்ல நம்ம எல்லாருமே நாம பிறரை காயப்படுத்துறோம். இப்ப நான் சாமியாரு, ஐயோ சாமியாரெல்லாம் எல்லாருக்கிட்ட எல்லா மாதிரி இருப்பார், வாய்ப்பே கிடையாது. எனக்கும் கோபம் வருகிறது, எனக்கும் பல்வேறு எனக்குள்ளாய் பலவீனங்கள் இருக்கிறது. அந்த பலவீனங்களை கடந்துதான் கடவுள் என்னை வந்து பயன்படுத்துறார். அப்போ நானும் என்ன பண்றேன், எல்லாருக்கிட்டையும் எல்லாரும் முழுமையாக வந்து பேச முடியல. நான் ஒரு சிலரை அதிர்ந்து பேசக்கூடிய ஒரு நிலை, ஒரு சிலரை காயப்படுத்தக்கூடிய ஒரு நிலை. அதே போல மக்கள் எல்லாரும் என்கிட்ட நல்லா இருப்பாங்க எதிர்பார்க்கவே முடியாது, எதிர்பார்க்கவும் கூடாது. அப்ப மக்களும் என்ன செய்வாங்க, அவங்களுடைய கோணத்துல வந்து என்னை பார்ப்பாங்க, என்கிட்ட பேசுவாங்க. ஒருவேளை என்னை திட்டலாம், மனம் நோகும்படி பேசலாம். அப்படி மனம் நோகும்படி பேசுகின்ற பொழுது நாம எல்லாருமே செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், போயிட்டு போறான் போ, ஏதோ அவனுக்கு தெரிஞ்சது செய்யறான். இந்த மனநிலை நமக்கு வேண்டும். இந்த மனநிலை எல்லாத்துக்கும் உடனே வருமா? கண்டிப்பா வராது, கண்டிப்பா வாய்ப்பே இல்லை. சாகிறது வரைக்கும் நமக்கு வந்து வராது. கோபம் வரும், பழி வாங்கக்கூடிய எண்ணம் வரும், பதிலுக்கு பதில் பேச நமக்கு தோணும். அப்போ அப்படியே பழிக்கு பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை நமக்கெல்லாம் வந்து மேலோங்கி வரும். இப்படி வருகின்ற பொழுது இந்த புனிதர்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி அல்லது நமக்கெல்லாம் முன்மாதிரியாக வந்து இருந்திருக்கிறாங்க. இங்க பாருப்பா, நான் என்னை வந்து 14 முறை குத்தி இருக்கிறான், என்னை தவறா பயன்படுத்த பார்த்துருக்கிறான், நான் அவரை மன்னித்து விட்டேன். நீங்களும் ஏதோ உங்களை காயப்படுத்தினவங்க அறிந்தோ அறியாமல செஞ்சுட்டாங்க, கவலைப்படாதீங்க, பெருசுபடுத்தாதீங்க, மனசார மன்னித்து விடுங்கள். அறியாமையில் செய்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபம் செய்யுங்கள், மன்னியுங்கள், மன்றாடுங்கள், மனமாற்றத்திற்காக மன்றாடுங்கள் என்று இன்றைய நாளில் புனித மரிய கொரட்டி வழியாக ஆண்டவர் மன்னிப்பின் மேன்மையை, மன்னிப்பின் முக்கியத்துவத்தை, மகத்துவத்தை
நம் ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். ஆகவே அன்பு சகோதரனே சகோதரியே, அதற்கு அடுத்தபடியாக நம்ம ஏன் மன்னிக்கணும்? மன்னிப்பு நிபந்தனையற்றது, எல்லை இல்லாதது. பாருங்க, பேதுரு ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு இல்லையா, ஒரு ஆள் எத்தனை முறைப்பா மன்னிக்கணும்? 7 முறையா? ஆண்டவர் சொல்றாரு 70 தடவை 7 முறை மன்னிச்சிரு. அப்போ அன்கவுண்டபிள், அப்போ அதாவது அன்கண்டிஷனல், சரிங்களா? இப்ப நிபந்தனையற்ற அன்பு, நிபந்தனையற்ற மன்னிப்பை நீங்களும் நானும் கொடுக்க அழைக்கப்படுகின்றோம். அப்ப கடவுள் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். நம்ம மத்தேயு நற்செய்தியில் படிக்கிறோம், மன்னிக்க மறுத்த பணியால் ஓமை. அப்ப கடவுளிடமிருந்து இரக்கத்தை பெற்றவன் அங்க மன்னிக்க தன்னுடைய சக ஊழியனை, பணியாளரை மன்னிக்க மறக்கிறான், தவறி போறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது, நீ இரக்கத்தை பெற்றுக்கொண்டாய், அன்பை பெற்றுக்கொண்டாய், நீ மன்னிப்பை பெற்றுக்கொண்டாய், நீ இலவசமாக பெற்றுக்கொண்டாய், இலவசமாக உன்னுடைய அன்பையும் நீ பெற்றுக்கொண்ட அன்பை, இரக்கத்தை, மன்னிப்பை தாராளமாக வழங்கு என்று ஆண்டவர் இன்றைய நாளில் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். ஆகவே அன்பு சகோதரனே சகோதரியே, கடவுள் நம்முடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டாருப்பா. நம்ம எரேமியா புத்தகத்தில் அதிகாரம் 32 நினைக்கிறேன், அதில் நான் வாசிக்கிறோம். அதாவது ஆண்டவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டார், ஒருபோதும் அவர் நினைவு கூறுவதில்லை என்று சொல்லி நம்ம எரேமியா புத்தகம் அதிகாரம் 32 வாசிக்கிறோம். அதே போல எரேமியா புத்தகம் எசேயா புத்தகம் அதிகாரம் 43 நம்ம வாசிக்கின்றோம். ஆக கடவுள் நம்முடைய குற்றங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறாரு, ஒருபோதும் நம்முடைய குற்றங்களை நினைவு கூறுவதில்லை. அப்போ நாம ஏன் நினைவு கூறணும்? அந்த நினைவு கூர்ந்து அப்படியே அந்த காயத்தை சுமந்து போறதுனால தான் நான் நிம்மதியா இல்லை, இன்னும் பல்வேறு விதமான உடல் உபாதைகளுக்கு நாம் தள்ளப்படுகின்றோம். ஆகவே இந்த நாளில் ஆண்டவற்றை நாம் மன்றாடுவோம். மத்தேயு நற்செய்தியில அதிகாரம் 5 இறைவார்த்தை 44 வாசிப்பது போல, நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். ஆம் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியில இந்த அப்பமும் ரசமும் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிற அந்த வேளையில் நம்மை காயப்படுத்திய, நாம் எதிரியாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா நபர்களையும் அப்படி இந்த பலிபீடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இதோ உம்மை போல நானும் அவர்களை மனதார மன்னிக்கிறேன். ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கக்கூடிய வீராப்பு, எனக்குள்ள இருக்கக்கூடிய பகைமை உணர்வு, எனக்குள் இருக்கக்கூடிய சீற்றம், அந்த வன்மம், பழி வாங்கக்கூடிய எண்ணம், எல்லாவற்றையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்புறப்படுத்துங்க. ஆண்டவரே, உம்முடைய உடலையும் இரத்தத்தையும் நான் உன்னை இருக்கிறேன், பருகை இருக்கிறேன். நீர் வாழுகிற ஆலயமாக, ஆண்டவரே, நடமாடும் ஆலயமாக என்னை பார்க்கிறவர்கள் உம்மை காண வேண்டும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையை நான் வாழணும், அதற்கான பலனை, ஆற்றலை எங்களுக்கு தாங்கப்பான்னு சொல்லி இந்த திருப்பலியில நம்மை நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஆண்டவரே, துணை வாழ்த்து பெறுவீராக. என்னில் உமது வல்லமையில் இருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். உள்ளத்திற்கிடையே மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை மாறும் வாழ்த்து பெறுவாரா. கல்வாரி பீடத்தில் உம்மை ஏந்தீர், எல்லையில்லா தியாக மனதை தந்தீர். கல்வாரி பீடத்தில் உம்மை ஏந்தீர், எல்லையில்லா தியாக மனதை தந்தீர். இல்லை என்று இங்கு ஏதும் உண்டோ, எல்லாமும் தருகின்றேன், ஆளிக்கின்றேன். என்னையே நான் அன்போடு ஆளிக்கின்றேன், இந்த என் தேவனே, இந்த என் தேவனே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இபலி எல்லாம் அல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்குரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நிர்மனிதராகிய எங்களை படைத்தே நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினே. அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றன. தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றன. வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே,
நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தம் ஒருவரையும் காத்து முடிவில்லாமல் வலிப்பதாக. ஆமீன். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம்.
இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசி பெற்ற மக்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பாவமதால் மனிதன் அருள் இழந்தான். அன்று பாசமதால் அன்னை கருணை கொண்டாள். பாவமதால் மனிதன் அருள் இழந்தான். அன்று பாசமதால் அன்னை கருணை கொண்டாள். பாரினில் வாடினோர் வாழ்வு கண்டார். பாரினில் வாடினோர் வாழ்வு கண்டார். பாரினில் அவள் புகழ் பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம். அவள் அன்பை பாடிடுவோம். அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.